இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னை எப்பவுமே சித்ரா அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவா. அவ அதை எதை நினைச்சு கூப்பிடுறான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சித்ராவை தங்கச்சியா தான் பாக்குறேன். அவளுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? அறிவியல் உனக்கு பணத்தை கொடுக்கலன்னா நேரா அவன் ஆபீஸ் தூக்கிட்டு வாடா. அதை விட்டுட்டு வளவலன்னு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் சொல்லுமா? பை ஏய், 3 பேருக்கு என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா பேசிட்டு இருக்கோம். ஹலோ அக்கா, அப்பா வந்துட்டாரு. இதுக்கு மேலேயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. எனக்காக நீங்க 2 பேர் பட்ட கஷ்டம் போதும். ப்ளீஸ்க்கா, அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்பா கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு கர்ணா அண்ணனை சீக்கிரமா வெளியே கொண்டு வருவாரு. சித்ரா வேண்டாம், ப்ளீஸ் சொன்னா கேளு. உங்க அப்பா கிட்ட எல்லாம் இதை சொல்ல வேண்டாம். ஆமா சித்ரா, நீ நினைக்கிற மாதிரி உங்க அப்பா இதை எப்படி புரிஞ்சுப்பாருன்னு தெரியல. இல்லம்மா, நான் சொல்லதான் போறேன். சித்ரா, என்ன? ஏய், வந்துட்டு பேச நின்றதா என்ன அர்த்தம்? இல்லப்பா, அது அப்பா, அது இந்து அக்கா கதிர் வீட்ல இருந்து இந்த செயினை கொண்டு வந்தாங்க. அப்பா, இந்த செயினை போட்டுட்டு வந்தவன் தான் அவன் தான்ப்பா உண்மையான கொலைகாரன். இந்து அக்கா கிடையாதுப்பா. இதுல வேற யாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்கப்பா. இது தெரியாம அந்த இன்ஸ்பெக்டர் கர்ணா அண்ணாவை போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்பா, நீங்க தான் எப்படியாவது பேசி கர்ணா அண்ணாவை வெளியில கூட்டிட்டு வரணும்பா, ப்ளீஸ். குடி. நான் பாத்துக்கிறேன். ஓ